ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். வணக்கம், வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிஃப்டி வந்து ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமு. ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட். இதுக்கப்புறம் சேனலுக்குள்ளே க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரீவியஸாக நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனோட டாப்பில் போயிட்டு நீ கரெக்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை இதுவும் பிரேக் அவுட் இல்லாமல் மறுபடியும் மார்க்கெட் திருப்பி வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து இந்த ஜோனில் தான் திருப்பி வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒருவேளை இது டவுன் ட்ரெண்டாக இருந்தது, கரெக்ஷன் இங்கேருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி வந்து கீழே வந்தது அப்படின்னா திருப்பி வந்து இந்த ஜோனை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,825. ஸோ வெளியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த சேனல் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண சொன்னோம். ரீடெஸ்ட் ஆகலை. ஸோ மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. இதுக்கான டார்கெட் வந்து மேலே கொடுத்தாச்சு. ஸோ டார்கெட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸோட ஓவரால் ஹைட் வந்து மேலே டார்கெட்டாக கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு ஆல்ரெடி. ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கி அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஒன்று போட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து கீழே டவுன் ட்ரெண்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திருப்பி வந்து இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 22,830 அப்படின்றது நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு. ஸோ இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கான டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். ஸோ 2 to 3 டேஸாக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கரெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட எப்போ பிரேக் அவுட் ஆச்சு, 12 மணிக்கு பிரேக் அவுட் ஆன மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 2:15 வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பெரிய ட்ரெண்ட் இருந்தது இன்றைக்கி. ஸோ எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இருக்கிறதுனால திருப்பி ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஸோ மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,111. ஸோ அது கீழே சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா 23,068. ஸோ அதுக்கு கீழே வரும்போது இன்னைக்கோட பேஸ் சப்போர்ட்டான 22,988. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,216 அப்படின்றது ப்ரீவியஸ் நல்ல லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்க லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 23,270. ஸோ இந்த 2 லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் தான். நிஃப்டி அளவுக்கு இதில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 50,141 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் வரும்போது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 49,810 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு லெவல் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெவலை வந்து உடச்சி தான் மார்க்கெட் இங்கேருந்து தான் போயிருக்கு மேலே. ஸோ இதை ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கலாம். 49,913 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை உடச்சி மார்க்கெட் கீழே வரும்போது 49,810 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே இருக்க சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 49,682. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹவர்லியில் வச்சுருக்கேன். ஸோ ஹவர்லியில் ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 50,337 அப்படின்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 50,222. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்றதுனால சீக்கிரம் வந்து இந்த டார்கெட் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. 50,533 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இது வந்து பொசிஷனல் லெவல் டார்கெட்டு. நாளைக்கே போயிருமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா இந்த டார்கெட் வந்து ஆல்ரெடி ரீச் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி சேனல் பிரேக் அவுட் ஆச்சு, ஒரு சின்ன ரீடெஸ்டிங் ஆயிருந்தது. ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கேப் அப் ஓப்பனிங்கு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து நேற்றுலேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ஸோ 18th அன்னைக்கு
ஆமாம் 18th அன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்துச்சு. 18, 19, 20 3 நாளுமே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மார்க்கெட் வந்து டார்கெட் இங்கே தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய வீடியோவில் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சேனலோட டாப் பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேனலோட டாப்பில் வந்து இப்போ நிற்கிது. ஸோ இதுவும் வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு நல்ல லெவல் டார்கெட் கொடுத்தது, பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா இதுக்கான நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் தான் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் 85,983 ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல் தான் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும் சென்செக்ஸுக்கு. ஸோ இப்போ தான் வந்து மார்க்கெட் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில், அதாவது ட்ரெண்ட் லைனில் ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 75,999. ஸோ அது கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா 75,711. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 76,674 ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 76,950. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது வந்து வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க இந்த லெவலில். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய மூமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் இந்த லெவலில் போய் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகி நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. சென்செக்ஸ் இன்னும் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நாளைக்கு வெளியில் ஓப்பன் பண்ணாங்கன்னா பெரிய டார்கெட்டாக கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஸோ 78,731 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்செக்ஸ் இன்னும் கிரியேட் ஆகலை. ஸோ கிரியேட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் இருக்குது, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.